மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை அந்த நேரம் இந்த சொந்தக்காரங்க இந்த உறவுக்காரங்க வகையில நிறைய நம்பி நிறைய இழந்தது தான் மிச்சம், ஏமாற்றப்பட்டது தான் மிச்சம், கஷ்டத்தை அனுபவிச்சது தான் மிச்சம் நினைக்கக்கூடியது அதிகம். நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லைங்க. தேவையில்லாத பிரச்சனைங்கிறது இருக்குது. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலுமே ஏகப்பட்ட மன உளைச்சல் மனவேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சொத்தாலையும் பாதிப்பு இல்லை, இந்த நேரம் சொந்தத்தாலையும் பாதிப்பு இல்லை. அதாவது சொத்தாலையும் பிரோஜனம் இல்லை, சொந்தத்தாலையும் பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பாக அமையமாங்கிறது தான் பலருடைய இயக்கமே. அந்த வகையில குடும்ப வாழ்க்கை தொழில் விஷயங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஏமாற்றங்கள் இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்துச்சோ அந்த தடையை தாண்டி அதை உடைச்சு நீங்க வெளிவரக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் லட்சுமி நாராயண யோகத்தின் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. சுக்கரன் புதனுடைய இணைவு. அதனால மிகப்பெரிய யோகங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குழந்தைகளுடைய நிலையில நல்ல நேரம் தான். மிதுன ராசிக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான பலன், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம். ராசி அதிபதி புதன் சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதால பல மாசமா கிடப்பில் கடந்த பல விஷயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டிலையும் நல்ல மாற்றம் தான். இஷ்ட தெய்வம் மட்டும் இல்ல குல தெய்வமும் உங்களுக்கு கூடவே நிற்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தவிடுபடி ஆகும். பணப்பழக்கம் சிறப்பா இருக்குது. கடந்த காலத்துல எந்த விஷயம் இல்லாம இழப்பு தந்ததோ, பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் அந்தஸ்து பணம் சொத்துன்னு எதுவா இருந்தாலும் மீட்டெடுக்கக்கூடிய நேரங்க. இழுபறியா அந்த விஷயம் நிவர்த்தி ஆகும், தைரியம் உண்டாகும். இந்த நேரம் உங்க மனசுல என்னடா வாழ்க்கை எவ்வளவோ பார்த்துட்டோம், இனி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த நிலையிலேயே இனி நடக்கிறத நடக்கட்டும் ஒரு கை பார்த்துலான்னு ஒரு 2 தெம்போடு கிளம்புறவங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தும். மனசுல நினைச்ச ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. துணிஞ்சு இந்த நேரத்துல நீங்க இறங்க போறீங்க. நல்ல மாற்றம் தான். வரக்கூடிய விஷயத்துல ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுத்துட்டா போதும் சிறப்பா இருக்குது. அந்த வகையில மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்துடலாம். நீங்க இப்பதான் இந்த சேனலை முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே லைக்கும் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வேலை வர்றப்ப உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்க குழப்பிக்க வேண்டாம். வேலையில உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, எந்த பயமா இருந்தாலும் சரி, அது உடனுக்குடனே நீங்க தீர்க்க பாருங்க. நல்ல தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாரெல்லாம் வீழ்த்துன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீழ்ந்து போயிடுவாங்க. எதிரி உங்களை வீழ்த்த தடம் போடுறதுக்கு முன்னாடி நீங்க எதுவா இருந்தாலும் இந்த நேரம் துணிச்சலோட இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. பேச நினைக்கக்கூடிய விஷயத்த பேசக்கூடிய இடத்துல கண்டிப்பா பேசிக்கிறது நல்லது. நீங்க நினைக்கிறது நீங்க போடுற திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இந்த வார காலத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குதுங்க. ஆனா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வேகம் ஒரு பக்கம், வேற ஒரு பக்கம் ஒரு நல்லதுதான். தைரியம் தெம்பு ஒரு பக்கம் நல்லதுதான். ஆனா எதுக்கெடுத்தாலும் கோபப்பட வேண்டாம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மனசுல சிந்தனையை மாத்துங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. தெளிவா இருங்க. எடுக்கிற முடிவு சக்சஸ் தான். இந்த நேரம் பல அற்புதமான பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைய போகுது. வக்கர நிலையில சில நாட்கள்ல உங்க ராசி அதிபதி அடைகிறதால இந்த நேரம் நீங்க கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். மற்றபடி சிறப்பு தாங்க. சொந்தமா இடம் வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் சேர்த்துறீங்கன்னா கூட அதுல எந்த பாதிப்புமே இல்லை. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க குழந்தைகள் வழியில சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு தான். வேலையிலுமே நல்ல மாற்றம். வெளிநாடு போகணும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அநேகமானவங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய காலகட்டம். அதிசாரமா இருக்கக்கூடிய குருவோட அமைப்பு இந்த நேரம் இயங்கக்கூடிய தன்மைங்கிறது குடும்பஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் குறையும். எந்த விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு கொடுத்துச்சோ அது குறையும். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இந்த சண்டை சச்சரவு நீங்கும். அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. மறைமுகமாவது பாசங்கிறது நேரம் நிறைஞ்சிருக்குங்க. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த வகையில சிறப்பு தான். குடும்ப முன்னேற்றம் 2 பேரும் நீங்க சேர்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கிறது குடும்ப முன்னேற்றத்துக்கு சிறப்பா இருக்குது. அதனால எதிர்காலத்துக்கான திட்டங்களை நீங்க போடலாம். அது சிறப்பான பலன். 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது. எதுல கொஞ்சம் கவனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சனி வக்கரம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. இது கொஞ்சம் நேரம் செலவு உண்டு பண்ணும்.
நீங்கள் எதை செஞ்சாலும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யோசிக்காமல் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது, பணம் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது, எந்த பாதிப்புமே இல்லை. முயற்சி எந்த அளவுக்கு கொடுத்துட்டு வரீங்களோ வருமானம் கொண்டுட்டும் வர முடியும். அதே சமயத்தில் பண வருமானம் வந்துருச்சுன்னு நீங்கள் டக்குன்னு செலவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் செலவு இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தான். நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மாற்றிக்க பாருங்கள். குழந்தைகளோட பேரில் ஏதாவது செஞ்சுக்குங்க. குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டங்களை உருவாக்க பாருங்க, சிறப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர் வகையில் கொஞ்சம் கசப்புங்கிறது இந்த நேரம் தரும் தான். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள், பேச்சில் கவனமாக இருங்க. வாக்குவாதங்கிறது வேண்டாம். குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கிறீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு சிறப்பாக இருக்குது. ஆனால் நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பேசி குடும்பத்தில் நிம்மதி நேரம் நீங்கள் குறைச்சிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. நிதானமாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே இந்த நண்பர்கள் வகையில், குடும்ப சொந்த பந்த வகையில் நான் ஏற்றுக்கிறேன்னு பொறுப்பு ஏற்றுக்கிறது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல, இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களாக போய் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடுறது, இதெல்லாமே இந்த நேரம் வேண்டாம். வீடு வாகனம் செய்கிறீங்களா, முயற்சி செய்கிறீங்களா, சிறப்பாக இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, சிறப்பாக இருக்குது. தாய் வழி ரீதியான ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. தாய் வழியில் சொத்து சேரணும், சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நேரம் சிறப்பாக இருக்குது. இதை சம்மந்தமாக நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான். குடும்ப நிர்வாகம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வீட்டில் சுபகாரியம் நடக்குங்க. கொஞ்சம் அந்த வகையில் செலவு காத்திருக்குது. சொந்த பந்த வகையிலுமே கொஞ்சம் அவங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தான். இளவயசுக்காரங்களுக்கு எல்லாமே காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த நேரத்தில் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிறப்பான பலன் தாங்க. நிறைய ஒரு இந்த நேரம் பல நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, செய்யக்கூடிய வேலையில் தினசரி செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், கடமையில் கண்ணுங்கிறது மறந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இல்லை. மிதுன ராசி அன்புகள், நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே உங்கள் குலதெய்வ கோவிலில் ஒரு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு துணையாகவே நின்றுட்டு இருக்கு. அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன் மாதிரி இந்த பெண் தெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த நேரம் அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னா, மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு, மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பின்னாடி பண வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும், மனசுலையுமே மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த நேரம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் தான். நிறைய நல்ல செய்தி கிடைக்குங்க. குழந்தை பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான பலன், இது எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சி நிலைக்கும். குடும்பத்தில் இந்த நேரம் சந்தோஷமான செய்திங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் எதிர்காலத்துக்காக செய்ய பாருங்க, சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் செலவை குறைச்சிக்கோங்க. இந்த நேரம் சேமிப்பு உங்களால் சேமிக்க முடியலனாலுமே மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்காமல் இருந்துட்டாலே போதும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். வேலை ரீதியாக எந்த சிரமமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் துணிச்சலோட மனம் விட்டு பேசினா வேலையில் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிபாரிசு மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இருந்த அந்த பரிதவிப்பு மாறுங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். தெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. வாழ்க்கையில் பல திருப்பம் ஏற்படும். இடைவிடாமல் உழைக்க போகிறீங்க. வேலை காரணமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனாலும் உழைப்பு கொடுக்கறதால உங்களுக்கு பண வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம் தான். தாய் வழி சொந்த பந்த வகையில் சிறப்பான பலன் கிடைக்குங்க. அரசு வகையிலே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அரசு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கெடுபடியாக அந்த நேரம் இருக்கும். அதனால வேலையில் கவனமாக இருங்க. பண வரவு, பண உதவி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சொல்லுக்கு எந்த இடத்துலையும் மறுபேச்சு கிடைக்காது. உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகம் தான். அதனால பொறுப்பு வந்து செய்ய பாருங்க, சிறப்பாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ தடைங்க, கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ ஒரு தடையாக இருந்திருக்கும், மனசு சங்கடமாக இருந்திருக்கும். அந்த நிலைமை மாறுது. ஓரளவுக்கு மெல்ல மெல்ல நீங்கள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் தான். ஒரு மனசில் அமைதி கொண்டு வர முடியுங்க. நீங்கள் நினச்சா பல விஷயத்தை சிந்திக்காமல் இருந்துட்டாலே நீ வரக்கூடிய காலம் சிறப்பு தான். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. சொந்த பந்தம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் பாதிப்பு தான். ஆனால் அவங்க நிலையில் நீங்கள் கவனம் கொடுக்கறது வேண்டாம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. நீங்கள் கண்ட கனவு நனவாகும். தாய் வழியில், மனைவி வழியில், தோழி தோழர்கள் வழியில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. வீண் வழி தேவையில்லாத விமர்சனத்தை தவிர்க்கணும்னா யாருக்கிட்டையுமே இந்த நேரம் நீங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க, அதிகமாக நெருக்கம் காட்டுறாதீங்க. பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.
அதே மாதிரி மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறது சொல்லிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆலயம் என்ன, அந்த ஆலயத்தோட பெயர், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பேர் என்னங்கிறத நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நன்றி நண்பர்களே.